இந்த லென்ட் டேஸ் காலத்தில், புனித காலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, இதில் ரொம்ப துக்கமாக காணப்படுகிற காரியங்கள்லாம் இருக்குது. இது எதனுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அங்கே தேவாலயத்தில் ஸ்திரீகள் தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யார் இந்த தம்மூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவர் நிம்ரோத்தினுடைய பையன். இந்த தம்மூசினுடைய காரியங்கள் தான் இன்னைக்கு, அதாவது அதுக்கு பிற்பாடு அந்த தம்மூசுக்காக அழுகிறது என்பது ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது. அதற்கு பிற்பாடு இது இஸ்ரவேலர்கள் கானானிற்குள்ளே பிரவேசித்த பிறகும் அது காணப்பட்டது. அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தம்மூசுக்கான வழிபாட்டை அல்லது இந்த முறைமையை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முடிவெடுக்கப்படுகிறது. காரணம், இது ஒரு மிக முக்கியமான ஊடுருவிய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. இந்நாட்களிலே எப்படி மற்ற மதத்தினுடைய பண்டிகைக்கு கிறிஸ்தவ மூலம் பூசப்பட்டு எப்படி கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வரப்படுகிறதோ அதே போல அக்காலத்தில் இது செய்யப்பட்டது. அப்படி தம்மூசுக்காக அவர்கள் துக்கம் கொண்டாடுதல் தான் பின் நாட்களிலே லென்ட் டேஸாக மாறியது. 40 நாள் துக்கம். மற்றபடி இந்த 40 நாள் துக்கத்திற்கும் வேதாகமத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு சிலர் சொல்வார்கள், அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக இயேசு 40 நாள் துக்கமாக இருந்தார் என்று. ஒரு காலம் இல்லை. அவர் சில நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார், ராஜாவாக நுழைகிறார், கழுதையின் மேல் நுழைகிறார், அப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார். அதற்கு பிறகு பஸ்கா ஆசாரிக்கிறார். அப்பொழுதும் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்புதான் அவர்கள் கெத்செமனேக்கு போகிறார்கள். நன்றாய் கவனித்தீர்கள் என்று சொன்னால், கெத்செமனேயில் தான் அவர் வியாகுலப்பட்டார்னு இருக்கு. ஏன்னா அது சில மணி நேரங்களிலே உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் அவர் சுமக்க போறாரு. அது ஒரு சில மணி நேரங்கள் தான். 40 நாளைக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பிற்பாடு இது அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள ஊடுருவி விட்டது. இன்னும் கேட்டால், இந்த 40 நாள் ரொம்ப ரொம்ப பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கிற டைம், அதுவும் இந்த வெயில் காலம் இருக்கக்கூடியது. ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கு. அவர்கள் எப்படி அதை ஒரு சடங்காச்சாரமாக அனுஷ்டிக்கிறார்களோ, இப்போ ஃபாஸ்டிங் பிரேயரும் அதே மாதிரி சடங்காச்சாரமாக அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி நேரம் ஃபாஸ்டிங்கு, ஒரு வேளை ஃபாஸ்டிங்கு, இப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன விதத்தில் ஃபாஸ்டிங்கில் வருதுன்னே நமக்கு தெரியாது. சரி, இருந்துப்பட்டோம், யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். ஆனால் இது வேதாகமத்திற்கோ அல்லது பைபிளுக்கு சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு இதற்கும் இது ஒத்து வராது. இது பியூர்லி ஒரு பேகன் வர்ஷிப். இன்னும் கூட இந்த தம்மூசுக்காக அழுகிறத குறித்து வேதாகம ரீதியாக நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னா, இயேசு தெளிவாக அந்த பாடுகள் மத்தியில் போயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு தான் போனார். அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் தான் சொன்னார். இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம இயேசுக்காக அழுதுட்டு இருக்கிறோம். இது அவர் வார்த்தையை மீறுதல், அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது. அதுவுமே தப்பு தான்.